தீபிகா, ஆளுநர் உரையை வாசிக்காமல் அவர் புறக்கணித்து வெளியேறிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக ஆளுநரின் செயல் அரசியலமைப்பு சட்டத்தையே அவமதிக்கும் செயல் என்று கடுமையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்து இது போன்ற செயல்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழக சட்டமன்றத்தை அவமதிப்பதாகும் என்றும் அவர் ஆளுநர் உரையை தொடர்ந்து 3வது ஆண்டாக படிக்காமல் புறக்கணித்தது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்ற கண்டனத்தையும் அவர் கூறினார். அதன் பின்னர் இப்போது ஆளுநர் உரை படித்ததாக அது பதிவு செய்யப்படுகிறது என்றும் இப்போது அதனுடைய தமிழாக்கத்தை ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார் என்றும் அதற்காக விதி 17 கீழ் ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்தார். முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு குரல் வாக்கெடுப்பு மூலமாக சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதற்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் இப்போது ஆளுநரின் உரையை சபாநாயகர் வாசிப்பார் என்ற அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் உரையை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த நேரலை வருகிற இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை இன்று ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியேறிய பின்னர் அவர் ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன் அவர் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அப்போது அவருடைய ஒலிபெருக்கி துண்டிக்கப்பட்டதால் என்னை அவமதித்து விட்டீர்கள் என்று அவர் கூறியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தைகள் மற்றும் ஆளுநர் கூறிய வாசகங்கள் அவை குறிப்பில் இடம்பெறுமா பெறாதா என்பது குறித்து சபாநாயகர் அப்பாவு அது தொடர்பான அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கிறார். பரப்பி வருகிறார் என்றும் பேரவையில் உரையாற்ற மறுத்து ஆளுநர் வெளிநடப்பு செய்திருப்பதை ஏற்கத்தக்கதல்ல என்றும் அமைச்சரவை உறுதிப்படுத்தி அனுப்பிய உரையை மட்டுமே ஆளுநர் படிக்க வேண்டும் என்றும் பொதுமேடையில் ஆளுநர் அவதூறு பேசி வருவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் அவையை புறக்கணித்து வெளியேறிய பின் ஆற்றிய உரையில் அவர் கூறினார். அதன் பின்னர் இந்த கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அவையில் ஒருமனதாக ஏற்கப்பட்டது. இதன் பின்னர் விதி 17 படி ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசிக்கும் அந்த நடைமுறையை தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். இதையடுத்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை முழுமையாக வாசிப்பார் என தெரிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநர் அப்பாவின் உரை நேரலையில் வரும்.